கடவுள்களோட ரொம்பவே சக்தி வாய்ந்த 4 ஆயுதங்களை உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆயுதங்கள் லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். 4வது இடத்துல காண்டிவா. இந்த காண்டிவா வந்து அர்ஜுனர் பயன்படுத்தியிருக்காரு. இந்த ஆயுதத்தை யார் செய்கிறாங்கன்னா பிரம்மா தான் செய்கிறாரு. எதுக்காகனா அந்த காண்டிவா வனத்தை அழிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஆயுதமாக இந்த காண்டிவா இருக்குது. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆயுதம். 3வது இடத்துல விஜய் தனுசு. கர்ணன் கிட்ட இருந்த இந்த ஆயுதம் வந்து சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஆயுதமாக இருக்குது. இந்த அஸ்திரத்தில் விஷ்ணு, வாயு தேவன், அக்னி தேவன் சொல்லிட்டு 3 பேரும் இருப்பாங்க. அதாவது லாஸ்ட்டில் வந்து விஷ்ணு தேவன், முன்னாடி வந்து அக்னி தேவன், நடுவில் வாயு தேவன் சொல்லிட்டு 3 பேருமே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த அஸ்திரம் இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இது வந்து விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட ஒரு வில்லாக இருக்குது. இது வந்து பரசுராமரிடம் இருந்தது. கடைசியாக கர்ணன் கிட்ட போனது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேல். அதாவது பார்வதி வந்து முருகனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த வேல் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த வேல். அதனால தான் அது 2வது இடத்துல இருக்குது. இந்த வேலை வச்சு தான் முருகன் வந்து சூரபத்மனை வதம் செய்கிறாரு. வயல் வாகனமாகவும் சேவல் சின்னம் வந்து கொடியாகவும் முருகனுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து 2 ஆயுதம் இருக்குது. ஒன்று வந்து சுதர்சன சக்கரம், இன்னும் வந்து திரிசூலம். இந்த சுதர்சன சக்கரத்தை உருவாக்குனவர் வந்து சிவன் தான். அந்த சிவன் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தான் அந்த திரிசூலம். ஸோ 2 ஆயுதமே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா சுதர்சன சக்கரத்தோட திரிசூலம் தான் ரொம்ப பயங்கரமான ஆயுதம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த சுதர்சன சக்கரத்திலே சிவன் தான் உருவாக்கியிருக்காரு. அப்போ அந்த சிவன் கிட்ட இருக்கிற திரிசூலம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.